ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு 3 வாழைப்பழம் வந்து பழமாக எடுத்துக்கோங்க. தோல்லாம் நீக்கிட்டு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜாரில் வந்து கட் பண்ணதை வந்து எடுத்து வச்சிடலாங்க. 1/2 டம்ளர் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டம்ளர் அரிசி மாவுங்க. அப்புறம் 1/2 டம்ளர் வந்து வெல்லங்க. நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டம்ளர் பாலுங்க. இதுவே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து கிரைண்ட் பண்ணதை வந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா மாவு பதத்துக்கு நல்லா திக்காக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு பேனில் வந்து லைட்டாக வந்து நெய் விட்டுட்டு நான் வந்து பொடிசாக வந்து முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து ஒரு தவா போட்டுட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணதை வந்து அழகாக தோசை மாதிரி, ரொம்ப தோசை மாதிரி இல்லாமல் திக்காக வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு வறுத்த முந்திரியை வந்து தூவி விட்டுடலாம். குழந்தைங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து காலையில் குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்போ வந்து நல்ல மீடியமான ஃப்ளேம் வச்சு நம்ம அந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக வந்திருக்குன்னு. இதில் வந்து நார்மலாக வந்து வாழைப்பழம், கோதுமை மாவு, அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய், அப்புறம் வந்து பாலுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. வீட்டில் வந்து நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.